ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை போற்றி புகழ்கிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். எல்லா கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே வந்து உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களுக்கும் திருச்சபையாருக்கும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த நல்ல இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வந்திருப்பது நல்லது என்று கண்டு கொள்ள ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு பரிசுத்த ஆவியானவரே நீர் ஆளுகை செய்யும்படியாக உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா மக்களையும் அழைத்து வாரும். ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை ஆராதிக்க துதிக்க நல்ல ஒரு தருணத்தை தரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஆராதனை முழுவதிலும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலை 212வது பாடலை பாடுவோம். பாமாலை 212 பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரேகுமே என்ற பாடலை பாடுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் முது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால்
பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுளின் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எனவே நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு முதலாம் பாவ அறிக்கை ஜெபத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவை, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு அழிந்து போனோம். எங்கள் இறுதிய யோசனைகளுக்கும் நடந்தோம். மிகவும் சீத்தைக்கவலை செய்யாமல் தேசகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளிச்சத வாக்குத்தத்தன்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கை எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்த துக்கப்படுற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக முடியும். நாங்கள் நீ தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியில் நடந்து வரும். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டலை வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். அமருவோம். இந்த நாளுக்குரிய வேத பாடம் வாசிக்க கேட்போம். படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டின் திருமறை பகுதி மீகா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை அடங்கியுள்ளது. தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டின் திருமறை பகுதி மீகா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள். நீ எழுந்து பர்வதங்களுக்கு முன் உன் வழக்கை சொல். மலைகள் உன் சத்தத்தை கேட்க கடவது. பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருக்கு அவர் ஜனத்தோடே வழக்கு இருக்கிறது. இஸ்ரவேலோடே அவர் வழக்காடுவார். என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன்? எனக்கு எதிரே உத்தரவு சொல். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்த உன்னை மீட்டு கொண்டு மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். என் ஜனமே, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும், பேயோரின் குமாரனான பிலேயாம் அவனுக்கு பிரதியுத்தரமாக சொன்னது இன்னதென்றும், சித்தீம் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது இன்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கர்ப்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். பாட முடிந்தது. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பாடம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பாடம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை அடங்கியுள்ளது தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளி செய்தாரே. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்கு உரியவன் அல்ல, தேவனே ஒருவர். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே. உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததனால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாதியாய் இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாதிக்கு கீழானவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தெரிந்து கொண்டீர்களே. யூதனென்றும் கிரேக்கனென்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்பதே. பாடம் முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாதாக. ஆமென். சுவிசேஷ பாடத்துக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வரை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வரை. இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புத்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்கு என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்திலே கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்திலுள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வசனம், இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகும். பாமாலை 214வது பாடலை பாடுவோம். பாமாலை 214 மேலாக வெற்றி சபையும் என்கிற பாடலை பாடுவோம். அப்பொழுது முதலாம் காணிக்கை சேகரிக்கப்படும்.
நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். இந்த நாளிலே உம்மை ஆராதிக்க கடவுளே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க செல்கிறோம். எங்களோடு பேசும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே இங்கு வந்து அவரை தொழுது கொள்ளும்படியாக, அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு அனுமதியினை கொடுத்த ஆயர் அருள் திரு வெலிங்டன் ஜெயசுதாஸ் ஐயா அவர்களுக்கும், திருச்சபையின் செயலர் திரு டி எரேமியா இளஞ்செழியன் அவர்களுக்கும், திருச்சபையின் பொருளர் திரு சி பால்மணி அவர்களுக்கும் நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன். அதோடு திருச்சபையில் சேகர குழுவினர் அனைவருக்கும் நன்றியுடையவனாக இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இதனாலே நாம் வாசிக்க கேட்ட லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்காக நாம் தியானிக்க செல்லலாம். நான் இந்திய சுதேச மிஷனரி சங்கத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறேன். NMS என்று அனைவருக்கும் தெரிந்த திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மிஷனரி சங்கத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அங்கு ஆர்கனைசிங் செக்ரட்டரியாக நான் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். நாம் வாசிக்க கேட்ட இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்திலே நடந்தவைகளாகும். லூக்கா என்பவர் பவுலப்போஸ்தலனோடு ஊழியத்திலே இருந்தவர். பவுலப்போஸ்தலன் ஊழியத்தை செய்த பொழுது 2வது மிஷனரி பணியிலே அவர் தன்னை இணைத்து கொண்டு, அவர் பவுலப்போஸ்தலன் எங்கெல்லாம் ஊழியத்திற்கு சென்றாரோ அங்கெல்லாம் அவரோடு இணைத்து ஊழியத்தை செய்தவர். அப்பொழுது அந்த ஆரம்ப காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்துவை யூதர் அல்லாத மற்ற மக்களும் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு ஒரு வார்த்தையை எழுதும்படியாகவும், இது ஒழுங்கும் கிரகமுமாக எல்லாவற்றையும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தியோஃபலிஸ் என்கிற ஒரு மனிதருக்காக, ஒரு மதிப்புமிக்க ஒரு மனிதர் இவை யாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது அவருக்கு தன்னுடைய அறிக்கையை டெடிகேட் பண்ணுவதற்காக அவர் நன்கு ஆராய்ந்து இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தையும் அப்போஸ்தலர் நடபடிகளையும் எழுதியுள்ளார். இந்த லூக்கா என்பவர், இவர் ஆரம்ப ஆரம்பத்திலேயே பவுலப்போஸ்தலனோடு இருந்தது நிமித்தமாக ஊழியத்தை நன்றாக அறிந்தவர். ஊழிய கண்ணோட்டத்தோடு ஊழியத்தின் நிமித்தமாக மக்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அந்த கண்ணோட்டத்தோடு இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறை, அவர் செய்த அற்புத அடையாளங்களை தெளிவாக எழுதியிருப்பார். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் முழுவதையும் வாசிக்கும் பொழுது அவர் ஒரு மிஷனரியாக பயணம் செய்தார் என்ற நோக்கத்தோடு நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் இவை மிக நன்றாக புரிந்து கொள்வதற்கு லகுவாக இருக்கும். இயேசு கிறிஸ்து அங்கு ஊழியத்திற்கு வருகிறார். ஊழியத்திற்கு முன்பதாக, ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக 40 நாட்கள் அவர் உபவாசம் செய்கிறார். அவர் உபவாசம் செய்து முடித்த பின்பு அவருக்கு பசியுண்டாயிற்று. பிசாசு அவரை சோதிக்கிறான். அதிலிருந்து ஆண்டவர் வெளியே வந்து அந்த சோதனையிலே வெற்றி அடைந்து அவர் வெளியே வந்து ஊழியத்தை செய்கிறார். அதன் பின்பாக தன்னுடைய சொந்த ஊராகிய நாசரேத்துக்கு வருகிறார். நாசரேத் அவர் பிறந்த ஊர் அல்ல, அவர் வளர்ந்த ஊராகும். அவருடைய பிறந்த ஊர் பெத்லகேம் என்பதாக நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே தெளிவாக கூறுகிறது, அவர் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து என்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசித்தேன். நாம் வாசிக்க கேட்ட இந்த நாளிலே திருச்சபை நமக்கு இதிலிருந்து தியானிக்கும்படியாக இந்த பகுதியை கொடுத்திருக்கிறது. இதிலே நாம் தெளிவாக அறிந்து கொள்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே நாசரேத்தில் இருக்கும் பொழுது எங்கு சென்றார்? கொஞ்சம் பைபிளையும் பாருங்க, என்னையும் பாருங்க, என்னுடைய வார்த்தைகளையும் கேளுங்க. உங்களுடைய மனதை வேறு எங்கோ வைத்திருக்காமல் இந்த வேத வார்த்தையோடு வைத்திருந்தீர்கள் என்றால் மிக நன்றாக இருக்கும்.
உங்களுடைய பதில்களை எதிர்பார்க்கிற ஒரு பிரசங்கியாராக நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் அந்த ஓய்வு நாளிலே எங்கு சென்றார்? ஜெபாலயத்திற்கு சென்றார். அதற்கு முன்பதாக அங்கு ஒரு வார்த்தை கூறப்பட்டுள்ளது, தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து என்பதாக கூறப்பட்டுள்ளது. அதாவது அந்த வழக்கத்தின்படியே என்று எழுதுவதின் நோக்கம் என்னவென்றால், எந்த ஓய்வு நாளும் சரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பழக்க வழக்கம் என்னவென்றால் ஜெபாலயத்திற்கு செல்வது. அந்த ஓய்வு நாளிலே கடவுளை ஆராதிப்பது. அவர்தான் ஆராதனைக்கு உரியவர், அவர்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். அவர் மாம்சமாகி இங்கு மனிதனாக வந்திருக்கிறார். அவர் இருக்கிற இடத்திலே மக்கள் வந்து அவரை ஆராதிக்க வேண்டும். ஆனால் மக்கள் சென்று கடவுளை ஆராதிக்கிற அந்த ஜெபாலயத்திற்கு ஆராதனைக்கு பாத்திரராகிய, இந்த உலகத்திலே ஆராதனைக்கு பாத்திரர் என்றால் இவர் மட்டும்தான். அவரே அங்கு சென்றிருக்கிறார், அந்த ஜெபாலயத்திற்கு செல்கிறார். அதுவும் தன்னுடைய பழக்கத்தின்படியே, தன்னுடைய வழக்கத்தின்படியே. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு நாள் கூட அவர் ஆலய ஆராதனைக்கு செல்வதை, அதாவது ஜெபாலயத்திற்கு செல்வதை அவர் நிறுத்தியதே இல்லை. இதை அறிந்தவராக, நன்கு ஆராய்ந்தவராக இந்த லூக்கா என்பவர் அதை எழுதுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம் இந்த பழக்க வழக்கம் நம்மிடம் இருக்கிறதா என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நன்றாக அநேகர் ஆலயத்துக்கு வருகிறீர்கள், மிகுந்த சந்தோஷம். அநேகர் வந்து கடவுளை ஆராதிக்கிறீர்கள், மிகுந்த சந்தோஷம். இந்த கொரோனாவிற்கு பிறகு அனைவருக்கும் ஒரு பழக்கம் வந்துவிட்டது. டிவிக்கு முன்பதாக இருந்து ஆண்டவரை ஆராதிப்பது, டிவியிலேயே அதை ஸ்கேன் பண்ணி காணிக்கையை அனுப்பிவிடும் பழக்கம் அநேக குடும்பங்களிலே வந்துவிட்டது. ஆலயத்தினுடைய அந்த முக்கியத்துவம் இப்பொழுது குறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவை யோசிக்க அல்லது இயேசு கிறிஸ்துவை குறித்து தியானிக்க அழைக்கப்பட்டுள்ளோம். இங்கு வார்த்தை மிக தெளிவாக கூறுகிறது, தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். எனக்கு அருமையானவர்களே, ஆலயம் என்பது தேவனுக்காக அந்த ஓய்வு நாளில் அங்கே சென்று அவரை ஆராதிக்கும் ஒரு பழக்கத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். இங்கு வந்திருக்கிறீர்கள், மிகுந்த மகிழ்ச்சியான காரியம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும், ஒவ்வொரு ஓய்வு நாள் ஆராதனையிலும் நாம் வர வேண்டும். நாம் மட்டுமல்ல, நமது குடும்பத்தார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் வாயினால் அறிக்கையிடுகிறோம். உண்மையிலேயே நாம் சொல்லுகிற இந்த வார்த்தை, நீங்கள், உங்கள் கணவன், உங்களது பெற்றோர், உங்களது பிள்ளைகள் அனைவரும் இந்த ஆராதனையிலே இருந்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நாம் நன்றாக கூறுகிறோம், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா கூறியது போல நன்றாக கூறுகிறோம். உண்மையிலேயே அப்படி ஆராதிக்கிறோமா? அப்படி ஆராதித்தோம் என்றால் நம்மை விட கொடுத்து வைத்தவர்கள், நம்மை விட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்திலே வேறு யாரும் இருக்க முடியாது. அதைத்தான் இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஓய்வு நாளிலே ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அந்த காலகட்டத்திலே ஜெப ஆலயங்களிலே அந்த தோளிலே தோல் சுருளாக வேத வார்த்தைகள் பொறிக்கப்பட்டு எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும். மக்கள் ஆலயத்துக்கு வருவார்கள், கடவுளை துதிப்பார்கள். யாராவது படிக்க தெரிந்த ஒரு பரிசேயராக இருக்கலாம் அல்லது ஒரு வேத பாரகராக இருக்கலாம், அவர்களிடம் அந்த தோல் சுருளை எடுத்து கொடுப்பார்கள். அவர்களுக்கு எந்த பகுதி வருகிறதோ அதை வாசித்து அவர்கள் அங்கு மக்களுக்கு அதை குறித்து விவரித்து சொல்லுவார்கள். அந்த நாளிலே இயேசு கிறிஸ்து அங்கு சென்றது நிமித்தமாக அவரிடம் அந்த தோல் சுருள் கொடுக்கப்பட்டது. அது ஒரு பெரிய 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 தோல் சுருளாக இருக்கும். என்னை கேட்டீர்கள் என்றால் 6 அடி உயரத்திற்கு மேலாக மிக பெரிதாக சுருட்டி வைத்திருப்பார்கள். அதை எடுத்து அதை வாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடம் அங்கு கொடுக்கப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசன
புஸ்தகம் அங்கு கொடுக்கப்பட்டது என்பதாக நாம் அறிந்திருக்கிறோம். அதை விரித்து அவர் வாசித்தார். வசனத்திலே வசனம் 20வது வசனத்திலே கூறப்பட்டுள்ளது, வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிரைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார் என்பதாக கூறப்பட்டுள்ளது. என்னுடைய அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் இருந்தவர் அங்கு வார்த்தையை வாசிக்கிறார். அவர்தான் வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த ஆதியும் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலே கூறப்பட்டுள்ள 1வது அதிகாரத்திலே கூறப்பட்டுள்ள அந்த ஆதியும் ஒன்றுதான். அதே ஆதியானவர் இப்பொழுது தேவாலயத்திலே இருந்து கொண்டு அங்கு வேதத்தை வாசிக்கிறார். அவர்தான் வார்த்தையானவர். அவருக்கு எல்லா வார்த்தைகளும் தெரியும். அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாமுமாய் இருக்கிறார். அவரிடம் அங்கு அவர் வேத வார்த்தைகளை வாசிக்கும்படியாக எழுந்து நின்று அதை வாங்கி வாசிக்கிறார் என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். அது எழுந்து என்று வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், அவர் நான் இன்று வேதத்தை வாசிக்க வேண்டும் என்பதாக, நான் கடவுளுடைய வார்த்தையை வாசித்து பிரசங்கிக்க வேண்டும் என்பதற்காக அவர் எழுந்ததன் நிமித்தமாக அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை அவர் அங்கு எழுந்து நிற்கவில்லை என்றால் அங்கு இருந்த பரிசேயருக்கோ வேறு ஒரு வேத பாரகருக்கோ அது கொடுக்கப்பட்டிருக்கும். இவரை போல அங்கு படித்தவர்கள் அந்த காலகட்டத்திலே வேறு யாராவது அதை வாசித்து அதை பிரசங்கித்து இருப்பார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தவர் தம்முடைய வார்த்தையை வாசிக்கும்படியாக அங்கு எழுந்து நின்றார் என்பதைத்தான் நாம் அறிந்து கொள்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் எப்படி வாசிக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கரங்களிலே இருக்கிறது, மிக அழகாக இருக்கிறது. இதை நாம் வாசிக்கிறோமா? சங்கீதம் 1 சங்கீதக்காரன் மிக தெளிவாக கூறுகிறார், கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும், கர்த்தருடைய வேதத்தை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எடுத்து வருகிறவர் பாக்கியவான் என்று கூறப்பட்டுள்ளதா? இரவும் பகலும். அதனுடைய அர்த்தம் என்ன? தினந்தோறும் அதை வாசிக்கிறவர்கள், தினந்தோறும் அதை தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கூறப்பட்டுள்ளது. நாம் தினந்தோறும் இந்த கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறவர்களாக இருக்கிறோமா? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த போஸ்ட் மாடர்ன் வேர்ல்டு, அதாவது மாடர்ன் வேர்ல்டையும் தாண்டி ஏதோ ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அதாவது 90 கிட்ஸ் போய் இப்போ 2K கிட்ஸ் வந்து இப்போ 25 கிட்ஸை என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. இப்பவும் குழந்தைகள் பிறந்து விட்டது 25. அந்த 2Kக்கு பிறகு 25 ஆண்டுகள் கடந்து விட்டன. அந்த 2K கிட்ஸ் மிக பிரபலமானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது திருமணம் முடித்து அவர்கள் குழந்தைகள் பிறக்கிறது. அவர்கள் கம்ப்யூட்டர்லேயே வாழ்ந்தவர்கள். இப்பொழுது பிறக்கிற பிள்ளைகள் எதிலே வாழ்கிறார்கள்? AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நேற்று தான் நான் தெரிந்து கொண்டேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே அவுட்டேட்டட் என்பதாக கூறுகிறார்கள். AIGASG என்பதாக கூறுகிறார்கள். அதனுடைய அர்த்தமே இன்னும் புரியாத ஒரு உலகத்திலே நாம் 90 கிட்ஸாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலே இருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது எங்கேயோ போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த அவசர உலகத்திலே, இந்த அவசரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை எங்கு இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தையாக இருந்தவரே அங்கு வார்த்தையை எடுத்து வாசிப்பதற்காக எழுந்து நின்றார் என்பதாக நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்விலே, நம்முடைய குடும்பத்திலே இந்த வேதம், இந்த கர்த்தருடைய வார்த்தை எங்கு இருக்கிறது? அதை நாம் தினந்தோறும் வாசிக்கிறோமா? தினந்தோறும் அதை தியானிக்கிறோமா? தினந்தோறும் அதில் உள்ளவைகளை நாம் படிக்கிறவர்களாக இருக்கிறோமா? அதில் கூறப்பட்டுள்ள வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற முயற்சி செய்கிறோமா? சற்று நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை யோசித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட எந்த இடத்திலே இந்த வேதம் இருந்து கொண்டிருக்கிறது? ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக ஆந்திராவிலே ஒரு பகுதியிலே வேதத்தை எரித்தார்கள். புதிய ஏற்பாட்டை ஒரு சிலர் ஒரு கிராமத்திலே சென்று கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதை ஒரு சிலர் வாங்கினார்கள். சுவிசேஷ விரோத சக்திகளில் சார்ந்த ஒரு சிலர்கள் அதை கொண்டு போன அந்த முழு பாக்கெட்டையும் எடுத்து பிரித்து கீழே போட்டு அதிலே எரித்து விட்டார்கள். அப்பொழுது அது சோசியல் மீடியாவிலே பரவி கொண்டிருந்தது.
அதை அநேக விதமாக அதற்கு பதில் எழுதினார்கள். நான் என்னுடைய பதிலை எழுதினேன். அதிலே இந்திய வரலாற்றிலே வேதத்தை எரித்தவர் என்பதாக கூறப்படுவது சாது சுந்தர் சிங். தன்னுடைய வாழ்விலே வேதத்தை எரித்தார். ஆனால் பின்னாளிலே அவர் வேதத்தை ஏந்தி கொண்டு அவர் இரத்தங்க கசியும் பாதங்களுடைய அருட்பணியாளர் என்கிற பெயரை பெற்றார் என்பதாக அதில் எழுதிவிட்டு, இந்த வேதத்தை எரித்தவர்களும் பின்னாளிலே இந்த வேதத்தை ஏந்துவார்கள் என்பதாக என்னுடைய கருத்தை எழுதியிருந்தேன். ஒருவர் இவ்வாறாக எழுதியிருந்தார். எனக்கு பின்பாக இன்னொருவர் வெகு தெளிவாக எழுதியிருந்தார். ஒரு கற்பனை கதை. நான் அதிகமாக அதை மறுபடியும் அதை வாசித்ததினால் நான் அவ்வாறு அதை அதில் உள்ளவற்றை நான் உங்களுக்கு தெளிவாக கூறுகிறேன். ஒரு கற்பனை கதை. வேதத்தை எரித்தவர்களை இயேசுவிடம் கொண்டு சென்றனர். இயேசு அவர்களை பார்த்து கேட்டார், என்ன தவறு இவர்கள் செய்தார்கள்? கடவுளுடைய உம்முடைய வேதத்தை இவர்கள் எரித்து விட்டார்கள். உம்முடைய வேதத்தை எரித்தவர்களுக்கு எங்களுடைய நாட்டு சட்டத்தின்படி அவர்கள் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட வேண்டும். இயேசு குனிந்து தரையிலே எழுதினார், இன்று வேதம் வாசித்தவர்கள் முதலாவது இவர்களை சிறையில் அடையுங்கள் என்பதாக. அதோடு அது முடிந்தது. எனக்கு அருமையானவர்களே, இன்று வேதம் வாசித்தீர்களா? இன்று அவசரப்பட்டு ஆலயத்துக்கு வந்துட்டேன், நான் வேதம் வாசிக்கல. காலைல 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னகுட்டி, 8 மணிக்கு பிள்ளைகளை அனுப்புறதுக்கு முன்னகுட்டி, 8 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னகுட்டி, சமையலெல்லாம் செய்கிறதுக்கு முன்னகுட்டி, குறைந்தது ஒரு 20 நிமிடமாவது இந்த வேதத்தோடு செலவிடுங்கள். உங்கள் பிள்ளைகளை இந்த வேதத்தை வாசிக்க வையுங்கள். ஒரு தகப்பனார் முன்னாக சென்று கொண்டிருந்தார். பின்பாக அவருடைய மகன் நடந்து சென்று கொண்டிருந்தார். மகனை பார்த்து தகப்பனார் கூறினாராம், மகனே பார்த்து நடந்து வா என்பதாக. மகன் கூறினானாம், அப்பா நீங்கள் பார்த்து செல்லுங்கள், உங்களுடைய அடிசுவடுகளை நான் பின்பற்றுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, தகப்பனார் ஒழுங்காக நடந்தார் என்றால் பின்னாக செல்லுகிற மகன் கண்டிப்பாக ஒழுங்காக நடந்து செல்லுவான். நம்முடைய பிள்ளைகளை வேதம் வாசியுங்கள் என்று கூறுவதை விட நாம் எழுந்தவுடன் வேதத்தை எடுத்து வாசித்தோம் என்றால் நமது பிள்ளைகள் தானாக வந்து கர்த்தருடைய வேதத்திற்கு மகத்துவத்தை கொடுப்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த வேதத்தை இயேசு கிறிஸ்து வாசித்தார். அது என்ன கூறுகிறது என்றால், அவரை ஆராதிக்கிற நாம் அதை வாசிக்கிற ஒரு பழக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், வெறுமனே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வேதத்தை ஏந்துகிற வேதக்காரர்கள் அல்ல, மாறாக தினந்தோறும் அதை வாசித்து தியானித்து அதில் கூறப்பட்டுள்ளவைகளை தியானிக்கிற ஒரு கிறிஸ்தவர்களாக, அதன்படி செல்லுகிற ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வேத வார்த்தை நமக்கு ஏவுகிறது. தொடர்ச்சியாக அங்கு ஆண்டவர் அதை வேதத்தை எடுத்து அவர் அங்கு வாசிக்கிறார். நாம் அதிலிருந்து அறிந்து கொள்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அது 61ஆம் அதிகாரம் என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். அங்கு 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். இங்கு மேசியாவை குறித்ததாக ஒரு வார்த்தை, ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மேசியா ஒருவர் வருவார். அந்த மேசியாவுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கும் என்பதாக அவர் அங்கு குறிப்பிட்டு அதை தீர்க்க தரிசனமாக உரைத்தார். அதை வார்த்தையாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த பாகத்தை எடுத்து அங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாசிக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை வாசித்த பொழுது முதலாவது அங்கு கூறப்பட்டுள்ளது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். மேசியாவின் மீது ஆண்டவருடைய ஆவியானவர், கடவுளுடைய ஆவியானவர், தூய ஆவியானவர் இருக்கிறாராம்.
தூய ஆவியானவர் எதற்காக இருக்கிறார் என்றால், முதலாவது அங்கு கூறப்பட்டுள்ளது, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். தூய ஆவியானவர் அந்த மேசியாவை எதற்காக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், எதற்காக தூய ஆவியானவர் அந்த மேசியாவின் மீது இருக்கிறார் என்றால், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக. அருமையானவர்களே, நாம் இந்த நாளிலே ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், துதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு காலகட்டத்திலே நாமும் தரித்திரர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். நமக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமே இல்லாதிருந்தது. இன்னும் சொல்ல போனால் தரித்திரத்திலும் மிகுந்த தரித்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யாரோ நமது மூதாதையருக்கு வந்து இந்த கிறிஸ்துவை சுவிசேஷமாய் அறிவித்தார்கள். இந்த கிறிஸ்துவை சுவிசேஷமாய் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாகத்தான் இந்த நாளிலே நாம் இவ்வாறாக ஒன்று கூடி நல்ல ஒரு இடத்திலே ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மேசியாவிற்கு அந்த தூய ஆவியானவர் கொடுக்கப்பட்டதனுடைய பிரதான நோக்கம், முதல் நோக்கம் என்னவென்றால், சுவிசேஷத்தை தரித்திரருக்கு பிரசங்கிக்கும்படியாக. இந்த நாளிலே நாம் கூறுவோம், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுள்ளேன், மேசியாவை ஏற்றுக்கொண்டுள்ளேன். இயேசு கிறிஸ்துவனுடைய ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக எனக்குள்ளாக அந்த இரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறது. அந்த இரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறது நிமித்தம் மட்டுமல்ல, என்னை அவர் அபிஷேகித்திருக்கிறார், அவருடைய ஆவியானவரால் என்னை நிரப்பி இருக்கிறார் என்று மகிழ்ச்சியாக நாம் கூற முடியும். ஒருவேளை அப்படி கூறுகிறவர்கள் இல்லை என்றால், ஏதோ எங்க அப்பா அம்மா சொன்னாங்க அதனால கிறிஸ்துவுக்கு ஆலயத்திற்கு வந்தேன், அல்லது ஏதோ பெயருக்காக ஆலயத்திற்கு வந்தேன் என்பவர்களாக நாம் இருப்போம் என்றால், இன்றைய நாள் உங்களுக்கான ஒரு அனுக்கிரக நாள், இன்றைய நாள் உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு கிருபையின் நாளாகும். இந்த நாளிலே அந்த மேசியாவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் மீது இரக்கமாய் கிருபையாய் இருக்கிறார். அவர் உங்களுக்காக பாடுபட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், அவர் 3ஆம் நாளை உயிர்த்தெழுந்தார், பரலோகத்திற்கு சென்றார், திரும்ப வருவார், நியாயம் தீர்க்க வருவார். இந்த நாளிலும் யாராவது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதிருந்தீர்கள் என்றால், இந்த இடம், இந்த நேரம் உங்களுக்கான நேரம். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், தூய ஆவியானவருடைய பலன் என் மீது இருக்கிறது என்று நாம் மார்தட்டி சொல்லுவோம் என்றால், அது எதற்காக என்றால், அது மேசியாவிற்கு மட்டுமல்ல, கொடுக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அந்த ஆவியானுடைய பலன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. எதற்காக என்றால், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக. சுவிசேஷத்தை செய்கிற ஊழியம் செய்கிறவர்களிடம் இந்த சுவிசேஷ விரோத சக்திகள் இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாக அறிவிக்க கூடாது, எங்களுக்கு இந்த கடவுள் வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு மக்கள் கூட்டத்தார் எப்பொழுதும் கூறுவார்கள், ஏன் ஏழைகளுக்கு சென்று நீங்கள் கிறிஸ்தவரை மாற்றுகிறீர்கள், ஏன் அவர்களுக்கு செல்கிறீர்கள், மற்ற இடங்களுக்கு படித்தவர்களுக்கு செல்லலாமே, பணக்காரர்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கலாமே என்கிறதான வார்த்தைகளை கூறுவார்கள். எனக்கு அருமையானவர்களே, அவர்களுக்கு வேதமே பதில் கூறுகிறது. அங்கு மேசியாவிற்கு தேவ ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். எதற்காக கொடுக்கப்பட்டார் என்றால், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகத்தான், ஏழைகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகத்தான். அருமையானவர்களே, ஆங்கிலத்தில் அது புவர் என்று கூறப்பட்டிருக்கும். புவர் என்றால் அதற்கு அநேக அர்த்தங்கள் உண்டு. ஆனால் தமிழிலே மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது, தரித்திரர் என்று கூறப்பட்டுள்ளது. தரித்திரர் என்று கூறும் பொழுது அது அவர்கள் வாழ்விலே மிகவும் ஒடுக்கப்பட்டவர்கள், எவ்வித ஒருவேளை உணவு கூட இல்லாத மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டுமாம். அருமையானவருடைய வேத வார்த்தை மிக தெளிவாக கூறுகிறது, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதாக. அறிவிப்பதற்காகத்தான் அங்கு மேசியாவின் மீது அந்த கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார் என்பதாக நாம் கூறுகிறோம் அல்லது சொல்லுகிறோம் மற்றவர்களோடு. எனக்கு ஆவியானவருடைய பலன் இருக்கிறது, ஆவியானவர் பலன் நமக்கு இருக்கிறது என்றால், ஆலயத்திலே அமர்ந்திருந்து ஆடி பாடி கரங்களை தட்டி அவரை போற்றி புகழ்ந்து கொண்டு இன்னும் பல பாஷைகளை பேசிக்கொண்டு இருப்பதற்காக மட்டும் ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. ஆவியானவர் கொடுக்கப்பட்டதனுடைய அர்த்தம் எதற்காகவென்றால், நோக்கம், பிரதான நோக்கம் எதற்காகவென்றால், வெளியே சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நம்ம எத்தனை பேர் இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோம்?
சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகத்தான் இந்த நாளிலே நம்மை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். அடுத்ததாக இங்கு தூய ஆவியானவர் அந்த மேசியாவின் மீது எதற்கு இருக்கிறார் என்றால், அங்கு கூறப்பட்டுள்ளது, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குவதற்காக. முதலாவதாக சுவிசேஷத்தை தரித்திரருக்கு அறிவிக்கும்படியாக, அடுத்ததாக குணமாக்குவதற்காக. குணமாக்குவதற்கு யார் குணமாக்கப்பட வேண்டும்? இருதயம் நறுங்குண்டவர்கள். புரியவில்லை. அது ஒழுங்காக அது நறுங்குண்ட இருதயம் என்ன? உடைக்கப்பட்டவர்கள், இருதயத்திலே வேதனையோடு இருக்கிறவர்கள். எத்தனையோ மக்கள் இந்த பூமியிலே வேதனையோடு இருதயம் உடைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். சுவிசேஷம் வெறுமனே தரித்திரருக்கு மட்டுமல்ல, நல்ல சமுதாயத்திலே நல்லாக வேலை பார்த்து கொண்டு நல்ல பணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் இருதயம் நறுங்குண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களை குணமாக்குவதற்காக, அவர்களை சென்று அவர்களோடு பேசுவதற்காக, நம்முடைய நல்ல வார்த்தையினால் அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த நறுங்குண்ட இருதயத்தை குணப்படுத்துவதற்காகத்தான் அங்கு தூய ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே அல்லது தொழில் செய்கிற இடங்களிலே நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் இப்படிப்பட்ட ஒரு மக்கள் கூட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் வேற்று மதத்தை சார்ந்தவர்களாக, வேற்று கடவுளை வணங்குகிறவர்களாக இருப்பார்கள். நீங்கள் நன்றாக பேசுகிறவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களோடு அவர்கள் அந்த இருதயம் நறுங்குண்டதை உங்களுக்கு அவர் கொடுக்கிறவராக இருப்பார். ஒருவேளை நீங்களோ யாராவது மற்றவர்களுடைய வார்த்தையின் நிமித்தம், குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையின் நிமித்தம் இருதயம் நறுங்குண்டவர்களாக இருந்தீர்கள் என்றால் ஆண்டவர் முதலாவது உங்களை குணமாக்குகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவரிடம் அந்த ஆவியானவர் அந்த இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவர்களாக இருக்கிறார். ஐயா, எனக்கு இந்த பிரச்சனை, இந்த வார்த்தையினால் என்னை திட்டிவிட்டார்கள், என்னுடைய இருதயத்திலே அதை மறக்க முடியாத அளவிற்கு என் இருதயம் நொறுங்கிவிட்டது. ஆண்டவருடைய வார்த்தை உங்களை குணமாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் அந்த குணத்தை பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையினால் நாம் நம்மை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிற நாம் மற்றவர்களுக்கும் இந்த நற்செய்தியை, இந்த இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேரோடு நாம் பேசுகிறோம், எத்தனை மக்களோடு நாம் பழகுகிறோம், எப்படி நாம் இந்த நற்செய்தியை, அதாவது இருதயம் நறுங்குண்டவர்களை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை சற்று யோசித்து பார்ப்போம். இதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை இந்த ஆலயத்திலே வைத்திருக்கிறார். இதற்காகத்தான் கடவுள் இந்த வார்த்தையை உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குவதற்காக மேசியாவிற்கு அது கொடுக்கப்பட்டது. இப்பொழுது ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த இடத்திலே அந்த வார்த்தைகளை பகிர்வதற்காக நம்மை இதை தெரிந்தெடுத்தவராக இருக்கிறார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், அடுத்ததாக கூறப்பட்டுள்ளது சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். எத்தனையோ மக்கள் சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள். பாவ பிடியிலே அவர்கள் சிறையிலே இருக்கிறார்கள். லிட்ரலா சிறைச்சாலையிலே இருக்கிறார்கள் ஒரு சில மக்கள். ஆனால் இந்த பூமியிலே அநேகர் ஏதோ வெளி உலகத்திலே எந்தவித விலங்கு தரித்தோ அல்லது கால்களிலே செயின் கட்டியோ நடக்காத நடந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நீங்கள் அவருடைய வாழ்வை யோசித்து பார்த்தீர்கள் என்றால், அல்லது அவர்களோடு பேசி பழகினீர்கள் என்றால், அவர்கள் அநேக பாவ கட்டுகளினாலே கட்டப்பட்டவர்களாய் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது அநேக பாவக்கட்டுகளாக இருக்கும். அவர்களை விடுதலையாக்கும்படியாக, அந்த சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாகத்தான் இங்க தூய ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்திய தேசத்திலே 1905 ஆண்டு இந்திய சுதேச மிஷனரி சங்கம் என்பது உருவாக்கப்பட்டது.
அதை உருவாக்கிய பொழுது வேதநாயகம் சாமுவேல் அசரியா அவர்கள் கூறிய காரியம், இந்தியா இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். எங்கள் காலகட்டத்திலே இந்தியா இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று 120 ஆண்டுகளுக்கு முன்பாக 1900ஆவது ஆண்டிலே வாலிபர்களை ஒன்றிணைத்து நாம் தேசம், நமது தேசம் இந்தியா இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு மிஷனரி சங்கத்தை உருவாக்கினார். ஆனால் இந்த நாளிலும் அது பாடுபட்டு கொண்டே இருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்கப்படாத இடங்களிலே அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் இன்றும் நமது கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்திலே மிக குறைவாக இருந்துதான் கொண்டிருக்கிறோம். காரணம், நீங்களும் நானும் அதை சொல்ல வேண்டிய பிரகாரமாக, அதை அறிவிக்க வேண்டிய பிரகாரமாக அறிவிக்கவில்லை. அது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நான் ஏற்கனவே இதை கூறியிருக்கிறேன் அநேக இடங்களிலே. வேதநாயகம் சாமுவேல் அசரியா அவர்கள் மிஷனரியாக தோர்னக்கலுக்கு சென்றார். தோர்னக்கலுக்கு சென்ற பொழுது 4000 கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். இவர் அதிகமாக பயணம் செய்து, மாட்டு வண்டியிலே பயணம் செய்து, சைக்கிளிலே பயணம் செய்து, இரவிலே அறிக்கையெல்லாம் ஏந்தி கொண்டு வீடு வீடாக சென்று சுவிசேஷத்தை அறிவித்து, கிராமத்திலே தங்கி இருந்து சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தமாக 4000 கிறிஸ்தவர்கள் 8000 கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். 8000 கிறிஸ்தவர்கள் மாறியவுடன் ஆங்கிலேய பேராயர்களுக்கு மிகுந்த அதிர்ச்சி. இந்திய தேசம் எங்கிலும் ஆங்கிலேய பேராயர்கள், ஆங்கில ஆயர்கள் தான் இருந்தார்கள். ஆனால் ஒரு பகுதியிலே அங்கு கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. 8000 கிறிஸ்தவர்கள் வந்துவிட்டார்கள். உடனே வேதநாயகம் சாமுவேல் அசரியா, VS அசரியா அவர்களை அவர்கள் பேராயராக திருநிலைப்படுத்தினார்கள். 1945ஆம் வருடம் ஜனவரி மாதம் தோர்னக்கலிலே அந்த 1ஆம் தேதி ஆலய ஆராதனையை முடித்துவிட்டு அவர் வீட்டுக்கு வரும்பொழுது ஹார்ட் அட்டாக்கில் வேதநாயகம் சாமுவேல் அசரியா அவர்கள் மரித்து விட்டார்கள். அப்பொழுது தோர்னக்கல் திருமண்டலத்திலே இருந்த கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை 2,80,000. ஒரு மனிதனுடைய அர்ப்பணிப்பின் வழியாக 4000 8000ஆக மாறியது. 8000 2,80,000ஆக மாறியது. இது எப்படி சாத்தியம்? எப்படி இந்த அளவிற்கு ஒரு மனிதர் இந்த அளவிற்கு செய்தாரா என்று யோசித்த பொழுது அங்கு சரித்திரத்தில் இவ்வாறாக எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு திருமுழுக்கு எடுக்க வருகிற ஒவ்வொருவரும் தங்களது கரத்தை தலையிலே வைக்க வேண்டும். சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ, சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ, சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று கூற வேண்டும். அதன் பின்பதாக திருமுழுக்கு எடுப்பார்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அந்த காலகட்டத்திலே அறிவித்தது நிமித்தமாகத்தான் அங்கு இந்த அளவிற்கு இம்மாலய வளர்ச்சி பெற்றது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த திருச்சபையிலே இருந்து கொண்டிருக்கிற, என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் விழுந்த மிகப்பெரிய கடமை கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அது அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அதற்காகத்தான் தூய ஆவியானவர் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று வேதத்திலே அறிந்து கொள்ளுகிறோம். அடுத்ததாக அங்கு கூறப்பட்டுள்ளது, குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும். குருடர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது அநேக குருடர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு பார்வையை அவர் கொடுத்தார். அந்த ஒரு வார்த்தைக்காக மட்டுமல்ல, அநேகர் அந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பரிசேயர்கள், வேத பாரகர்கள் கூறின தவறான வார்த்தைகளை நம்பி தவறாக இருந்து கொண்டு தவறான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய அந்த குருட்டாட்டத்தையும் தன்னுடைய வார்த்தையின் வழியாக அவர் சுகப்படுத்தினார். அவர்கள் நேர்மையான வழிக்கு வந்தார்கள். இந்திய தேசத்திலும் வழி தெரியாமல், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல், முக்தியை தேடுவதற்காக தங்களுடைய வாழ்விலே சுபீட்சத்தை அடைந்து கொள்ள வேண்டும், நித்திய வாழ்வை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மக்கள் கூட்டம் எங்கோ குருட்டாட்டமாய் சென்று கொண்டிருக்கிறார்கள். என்னெல்லாமோ செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலும் வட மாநிலங்களிலே அநேக இடங்களிலே அந்த நரபலி கொடுக்கிற பழக்க வழக்கங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களை போய் நீங்கள் கேட்டீர்கள் என்றால், எதற்காக நரபலி கொடுக்கிறீர்கள்? எங்கள் மூதாதையர் செய்த பாவங்கள் எங்களை வாழ்க்கையிலே முன்னேற விடவில்லை, எங்களுடைய பாவங்கள் அதிகமாக இருக்கிறது, இதிலிருந்து வருவதற்கு மந்திரிகத்தின்படி நாங்கள் நரபலிகளை கொடுக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இப்படி குருட்டாட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு
மக்களை பார்வையடைய செய்வதற்காகத்தான் அங்கு தூய ஆவியானவர் அந்த மேசியாவின் மீது இறங்கி இருந்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். இந்த நாளிலும் நமது தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற குருட்டாட்டமாய் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது, அவருடைய கண்களை திறப்பதற்காக அவர்களுக்கு வார்த்தையை பிரசங்கிப்பது நம்மையில் விழுந்த கடமையாக இருக்கிறது. நாம் எந்த அளவிற்கு மற்றவர்கள் நம்மை பார்த்து உங்களுக்கு சந்தோஷம் இருப்பதன் காரணம் என்ன, உங்களுக்கு தேவைகள் இருந்தும் நீங்கள் சமாதானமாய் வாழ்கிறீர்களே, இதனுடைய அர்த்தம் என்ன என்று மற்றவர்கள் நம்மை பார்த்து கேள்வி கேட்க முடியுமா? அல்லது குருட்டாட்டமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் மட்டும் ஏன் இப்படி சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக நம்மிடம் வழியை கேட்க நாம் நல்ல வழியிலே சென்று கொண்டிருக்கிறோமா? கருமையானவர்களே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காகத்தான் அந்த தூய ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. கடைசியாக அங்கு ஒரு வார்த்தை கூறப்பட்டுள்ளது, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்குவதற்காக. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே பணக்காரர்கள், யூதர்கள், மிகப்பெரிய செல்வந்தர்கள், ஒவ்வொருடைய வீட்டிலும் அடிமைகள் இருப்பார்கள். அவர்களுடைய வாழ்வு மிகவும் மோசமான வாழ்வாக இருந்து கொண்டிருக்கும். அவர்கள் என்ன அவர்களுடைய வாழ்விலே முன்னேற்றம் இல்லை என்றால், அவர்களுடைய விளைச்சலிலே அவர்களுக்கு லாபம் இல்லை என்றால், அல்லது தொழில் செய்யும் பொழுது அவர்கள் மடிந்து விட்டார்கள் என்றால், அவருடைய நிலங்களை ஒரு பணக்காரருக்கு கொடுத்து அங்கு அடிமைகளாக சேர்ந்து விடுவார்கள். அல்லது தகப்பனார் தன்னுடைய பிள்ளைகளை அடிமையாக கொடுத்துவிட்டு அவர் தன்னுடைய வேறு இடத்திற்கு சென்று விடுவார்கள். அப்படி நொறுங்குண்டவர்களாக அநேகர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை விடுதலையாக்குவதற்காக அவர்களிடம் வாழ்விலே அது அடுத்த வசனம் அதை தெளிவாக கூறப்பட்டுள்ளது, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் அது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. யூபிலி ஆண்டு, ஜூப்ளி இயரை, ஜூப்ளி வருஷத்தை அவர்களுக்கு கூறும்படியாக. ஜூப்ளி வருஷம் என்னவென்றால், யாரெல்லாம் அடிமையாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். யாருடைய நிலத்தை பணக்காரர்கள், தொழில் அதிபர்கள், நில மிராசுதாரர்கள் வாங்கி கொண்டு மற்றவர்களை தங்களுக்கு அடிமையாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் 50வது ஆண்டு ஜூபிலி ஆண்டிலே அந்த நிலங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். ஏனென்றால் நிலங்கள் அவர்களுக்குரியது அல்ல, அது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தது. இதை மோசே தன்னுடைய நியாயப்பிரமாண சட்டத்தில் எழுதி வைத்துள்ளார். இதை கடைபிடிக்க வேண்டும். இந்த நியாயப்பிரமாணத்தை, இந்த கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை அறிவிக்கும்படியாக மேசியாவை தூய ஆவியானவர் அபிஷேகித்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நமது தேசத்திலே கிறிஸ்தவர்களாகிய நாம் இதை செய்கிறோமோ செய்யவில்லையோ தெரியாது. ஆனால் யார் செய்து கொண்டிருக்கிறார்கள்? அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. படிக்க வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு படிக்க உதவி செய்கிறார்கள். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார்கள். மற்றவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள் இந்த நன்மையை செய்ய பழகிவிட்டார்கள். முதலிலே இதை கிறிஸ்தவர்கள் தான் செய்து கொண்டிருந்தார்கள். ஹாஸ்டல்கள் நடத்துவது, முதியோர் இல்லங்கள் நடத்துவது, ஹாஸ்பிட்டல் நடத்துவது, இவைகள் எல்லாம் நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் பின்தங்கியது நிமித்தமாக இது கரம் மாறிக்கொண்டே இருக்கிறது. பெரியவர்கள் இதை தயவாக அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். ஒரு காலகட்டத்திலே 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு முதியோர் இல்லம் இருப்பது என்றால் அது கிறிஸ்தவருடைய முதியோர் இல்லமாகத்தான் இருக்கும். ஒரு ஹாஸ்டல் அல்லது ஒரு அநாதை இல்லம் இருப்பது என்றால் அது ஒரு ஆலயம் நடத்தி கொண்டிருக்கும், ஒரு திருச்சபை அதை நடத்தி கொண்டிருக்கும். பெற்றோர் இல்லாத பிள்ளைகளை படிக்க வைப்பது என்றால் அது திருச்சபை செய்தது. இந்த நாளிலே அதை யார் செய்து கொண்டிருக்கிறார்கள்? நாம் செய்வதற்கு பின்தங்கியது நிமித்தமாக, நமக்குள்ளாக ஏற்பட்ட அரசியல் சண்டையின் நிமித்தமாக, அதை நாம் பின்தங்கியது நிமித்தமாக இப்பொழுது அதை மற்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் விழித்துக் கொள்ள வேண்டிய ஒரு நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்குவதற்காக, சமுதாயத்திலே மிகவும் கீழில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கும்படியாக, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தும்படியாகத்தான்
தூய ஆவியானவர் ஒருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அநேக காரியங்களை குறித்து பேசினோம், அநேக காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். கடைசியாக அங்கே கூறப்பட்டுள்ளது, வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவுரை கார்டத்தை கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களுடனே பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. எனக்கு அருமையானவர்களே, இன்று இந்த நாளிலே நமது தேசத்திலே இந்த பணியை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். 1970 வருடத்தின் கடைசி காலங்களிலே எமில் ஜெபசிங் அண்ணன் அவர்கள் ஒரு பாடலை எழுதினார்கள். திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார். நன்றாக பாடல் பாடுகிறோம். எங்கிருந்து கொண்டு? ஆலயத்துக்களே அமர்ந்து கொண்டு. ஆனால் அவர் தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை கூறி எழுதியுள்ளார். ஏனென்றால் இந்த நாளிலே அநேக இடங்களிலே என்ன ஆகிவிட்டது? திறவுண்ட வாசல் அடைபட்டு விட்டது. அப்படிதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் திறவுண்ட வாசல் எங்கு வந்து விட்டது தெரியுமா? நமது வீட்டு வாசலின் அருகே வந்து விட்டது. முழு இந்தியாவும் இப்பொழுது எங்கு இருக்கிறார்கள்? சென்னையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமது வீட்டின் அருகே யார் வாழ்கிறார்கள்? ஜார்க்கண்டுக்காரங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அஸ்ஸாம்காரங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, ராஜஸ்தானுக்கு நம்ம போக முடியாது, அவங்க இங்கே இருக்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, இந்த வாசலும் அடைபடும் முன்பதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கிறார், நம்மை இரட்சித்திருக்கிறார். அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. அங்கு சென்றால் கல் எடுத்து எறிவார்கள். ஆனால் இங்கு நமது கம்பெனியிலே வேலை செய்கிறவர்களோ, நாம் செல்லுகிற பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போடும் பொழுதோ, அல்லது நாம் சாப்பிடுகிற ஹோட்டலில் வேலை செய்கிற ஒருவரோ அவருக்கு இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று ஹிந்தியிலே கூறும் பொழுதோ, அல்லது ஹிந்தியிலே ஒரு புதிய ஏற்பாடை வைத்துக்கொண்டு பெட்ரோல் டேங்குகளையோ அல்லது கார்லேயோ முன்னாக வைத்துக்கொண்டு அந்த பெட்ரோல் போடுறவங்களுக்கு ஒரு வேதத்தை எடுத்து கொடுக்கும் பொழுதோ, புதிய ஏற்பாட்டை அவர்கள் மொழியிலே எடுத்து கொடுக்கும் பொழுதோ, யாரும் நம்ம என்ன செய்ய முடியாது? பெட்ரோல் போட மாட்டேன், உனக்கு சாப்பாடு தரமாட்டேன் என்று அவர்கள் கூற முடியாது. அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள். இது ஒரு நல்ல காலம் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தும்படியாக தூய ஆவியானவர் அந்த நாளிலே மேசியாவை நிரப்பியிருந்தார். நீர் வாழ்ந்த காலத்திலே அது நிறைவேறினதாக இருந்தது. இப்பொழுது கர்த்தாவே, அது எங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே அநேக தரித்திரர்கள் இருக்கிறார்கள், அநேக நுறுங்குண்டவர்கள் இருக்கிறார்கள், அநேக குருடர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சிறைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தாவே, இவர்களுக்கு அந்த அனுக்கிரக வருஷத்தை அறிவிக்க என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறீர், எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர். நாங்கள் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள தூய ஆவியானவரே எங்களுக்கு பலனை தாரும். துதி கன மகிமை உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நாம் யாவரும் எழும்பி நின்று நமது விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாக என்னுடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கப்பட்டு
மூன்றாம் நாள் மரித்தோரிடத்தில் எழுந்தெழுந்தார். பரமண்டத்துக்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த ஆவியும் பரிசுவாங்க ஐக்கியமும் பாவ மன்னிப்பு சரீர உயர்த்தலும் நித்திய ஜீவனம் என்று சுவாசிக்கிறேன். ஆமென். அமர்வோம். திருச்சபைக்குரிய அறிவிப்புகள் வாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறோம். புதிதாக இந்த ஆறுதலில் பங்கு பெறும் உங்களையும் சிஎஸ்ஐ உயிர்த்தெழுதின் நாளை குடும்பமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று ஆராதனை நடத்தி அருளுரையாற்றிய ரெவரன் கேரட் தேவதாசன் ஆயர் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆராதனையை தொடர்ந்து உபவாச ஜெப கூடுகை மற்றும் சண்டே ஸ்கூல் மட்டும் நடைபெறும். மற்ற ஐக்கிய கூடுகைகள் நடைபெறாது. இன்று மாலை 6:45 மணிக்கு மாலை ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். திருச்சபையார் அனைவரும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமது கிளை சபையான அயனம்பாக்கம் சிஎஸ்ஐ நிறைவாழ்வு திருச்சபையின் 25வது ஆண்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருச்சபை மக்கள் அனைவரும் அழைக்கப்படுகிறீர்கள். நமது ஆலயத்தின் பின்புறம் உள்ள இடத்தை வாங்கும் முயற்சிக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஆலயத்தின் வருடாந்திர சேர்ப்பின் பண்டிகை வருகின்ற செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி ஞாயிறு காலை 7 மணிக்கு நடைபெறும். இதற்காக ஆயத்தப்படும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஜெபித்து கொள்ளும்படியும் கேட்டுக்கொள்கிறோம். ஏலப்பாய்க்கு வைத்திருக்கிறவர்கள் வரும் ஞாயிறுக்குள் சரி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு பொருளாளர் திரு பால்மணி அவர்களை தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய ஆண்டு விழா மலரில் உங்களுடைய வாழ்த்து செய்திகள், குடும்ப புகைப்படங்கள், விளம்பரங்கள் இடம்பெற விரும்புகிறவர்கள் திரு கிருபாகரன் ஞான ஒளிவு சொவினியர் கன்வீனர் அவர்களை தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வரும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜெபமும், சனிக்கிழமை மாலை 5:45 மணிக்கு ஜூனியர் கொயர் பயிற்சியும், மாலை 6:45 மணிக்கு சீனியர் கொயர் பயிற்சியும் நம்முடைய ஆலயத்திலே நடைபெறும். வரும் ஞாயிறு பெண்கள் சிறப்பு ஞாயிறு ஆகையால் காலை 8 மணிக்கு ஒரே ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனை தொடர்ந்து பெண்களுக்கான சிறப்பு கூடுகை ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. எனவே திருச்சபையின் அனைத்து பெண்களும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வேத வினா போட்டி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து கேட்கப்படும். ஆகவே திருச்சபையின் அனைத்து பெண்களும் இந்த பெண்கள் ஐக்கிய சிறப்பு கூடுகையிலே கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுகிறோம். சென்ற வார காணிக்கை விவரம்: ஞாயிறு காலை ஆராதனை 2,88,378 ரூபாய், மாலை ஆராதனை 1,795 ரூபாய், அத்திப்பட்டு ஆலயம் 2,050 ரூபாய், அயனம்பாக்கம் ஆலயம் 5,200 ரூபாய், அடையாளம்பட்டு ஆலய ஆண்டு விழா 2,230 ரூபாய், அடையாளம்பட்டு ஆலயம் ஞாயிறு ஆராதனை 520 ரூபாய். ஆக மொத்தம் 3,173 ரூபாய் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இன்றும் இவ்வார நாட்களிலும் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிற நம்முடைய திருச்சபை அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் காண்கிறவர்கள் 24/8 மிஸ்டர் ஏ யாபேஸ், மிஸ்டர் எம் தாமஸ் திசன் ராஜசிங், மிஸ்ஸஸ் என் ஜெயா சுந்தரி, பேபி டி ஜெசி கிருபா, மிஸ்ஸஸ் யு ஜான்சி உதயா. 25/8 மிஸ் ஏ டியா, மிஸ்ஸஸ் பிரிஷில்லா லாவண்யா, மிஸ்ஸஸ் பிரசன்னா ஜாஸ்மின், மாஸ்டர் கிறிஸ் சதுரதாஸ். 26/8 மிஸ்டர் டேவிட் ராஜன். 27/8 மிஸ்டர் ஏ பால்சன், மிஸ்ஸஸ் நிர்மலா, மிஸ்டர் எஸ் நடராஜன், மிஸ்டர் மனோஜ்குமார். 28/8 மிஸ்டர் ஜி ஜான்சன், மிஸ்டர் ஐ எலிசா ஐசக், மிஸ்ஸஸ் எழில் ஜெனிபர், மாஸ்டர் பி அஸ்வின், மிஸ்ஸஸ் எப்சிபா. 30/8 பேபி ஆர் ரெனோலின் ஜாக்கப், மிஸ்டர் எம் ஜவஹர் எட்வின், மிஸ் ஜே சாரா, மாஸ்டர் ஆர் ஹேடியல் ரூபஸ் என்பவர்கள் பிறந்த நாளை காண்கிறார்கள். திருமண நாள் காண்கிறவர்கள் 24/8 மிஸ்டர் அருண் பிரசாத், மிஸ்ஸஸ் ஜே வினிசந்திரா.
26/8 மிஸ்டர் பி டேனியல் பென்ஸ்லி, மிஸ்ஸஸ் ஜாய்ஸ்ரீ ஏஞ்சலின். 27/8 மிஸ்டர் எஸ் ஸ்டான்லி ஜோன்ஸ்டோன், மிஸ்ஸஸ் அகிலா ஏஞ்சலின், மிஸ்டர் ஜி யாக்கோபு, மிஸ்ஸஸ் லிதியாள் பாலசுந்தரி. 28/8 மிஸ்டர் டி ராபி, மிஸ்ஸஸ் எம்எஸ் லில்லி புஷ்பம் என்பவர்கள் திருமண நாளை காண்கிறார்கள். திருமண அறிக்கை வாசித்த பிற்பாடு சபை பாடற்குழு வாழ்த்து பாடல் பாடுவார்கள். அப்பொழுது சிறப்பு நாள் காண்கிறவர்கள் முன்பதாக வரும்படி அன்போடு அழைக்கிறோம். ஆயரவர்கள் ஜெபிப்பார்கள். நன்றி. திருமண அறிக்கை. நமது சபையை சேர்ந்த திரு சுதர்சன், திருமதி லில்லி மேரி என்பவரின் மகள் டாக்டர் நிகிதா என்பவரும், தென்னிந்திய திருச்சபை, வேலூர் பேராயம், ராணிப்பேட்டை குருசேகரம், சென்ட் மேரிஸ் சர்ச்சை திருச்சபையை சார்ந்த டாக்டர் காலேப் நோபல் சந்திரன், திருமதி ஆஷா நோபல் என்பவரின் மகன் செல்வன் டாக்டர் அபி இம்மானுவேல் என்பவரும் திருமணம் செய்து கொள்ள நிச்சயிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் பரிசுத்த மெய் விவாகத்தில் இணைக்கப்பட கூடாதபடி நியாயமான தடை உங்களுக்கு தெரியுமானால் அதை எழுதி சபை போதகருக்கு கொடுக்கும்படி அறிவிக்கிறேன். இது இவர்களுடைய 3ஆம் அறிக்கை. நமது சபையை சார்ந்த திரு மைக்கேல் காலின்ஸ், திருமதி ஷீலா காலின்ஸ் என்பவரின் மகன் செல்வன் சாமுவேல் காலின்ஸ் என்பவரும், தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், பெரியார் நகர் ரெடிமர் திருச்சபையை சார்ந்த திரு அருள் பிரசாந்த், திருமதி புனிதா என்பவரின் மகள் செல்வி ஹரிணி சஷ்ருதா என்பவரும் திருமணம் செய்து கொள்ள நிச்சயிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் பரிசுத்த மெய் விவாகத்தில் இணைக்கக்கூடாதபடி நியாயமான தடை உங்களுக்கு தெரியுமானால் அதை எழுதி சபை போதகருக்கு கொடுக்கும்படி அறிவிக்கிறேன். இது இவர்களுடைய 3ஆம் அறிக்கை. திருமண அறிக்கை வாசிக்கப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலே திருமண அறிக்கை வாசிக்கப்பட்ட 2 எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். திருமணத்தில் இணையப் போகிற இந்த குடும்பத்தார் கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த நாட்களிலே தங்களை தயார் செய்து கொள்ளும் பொழுது தூய் ஆவியானவருடைய பலன் அவர்களோடு கூட இருக்கட்டும். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு திருமணத்தில் இணைக்கப்பட்டு உடைய நாமத்திற்கு மகிமையாய் ஜீவனம் பண்ண கடவுளே உதவி செய்யும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை கொண்டாடுகிற எங்களுடைய திருச்சபையாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். பெயர் பெயராக ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். வருகிற ஆண்டானது அவர்கள் வாழ்விலே சந்தோஷமான, மகிழ்ச்சியான, சமாதானமான ஆண்டாக இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்விலே நன்மையான ஈவுகளை
பரத்திலிருந்து நீர் கட்டளையிடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதம் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று நீர் கூறியிருக்கிறீர் கர்த்தாவே. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று கூறியிருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே இங்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தலையாக வைப்பீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆபிரகாமினுடைய அனைத்து ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கொடுப்பீர் என்று விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பலப்படுத்தி பாதுகாத்து கொண்டு வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழும்பி நின்று கிறிஸ்தவ கீர்த்தனை 227வது பாடலை பாடுவோம். ஜீவ வசனம் கூறுவோம் என்கிற பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நமது காணிக்கையும் கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்போம். கிறிஸ்தவ கீர்த்தனை 227.
ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற கர்த்தாவே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து வந்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து இம்மட்டும் கர்த்தாவே, நீர் எங்களையும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தையும் எங்கள் திருச்சபையையும் கர்த்தர் நீர் பத்திரமாய் பாதுகாத்து வழிநடத்தினீர், ஆசீர்வதித்தீர், தேவைகளை சந்தித்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ ஜனங்கள் கர்த்தாவே இந்த பாக்கியம் இல்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத எங்களை கர்த்தாவே நீர் தெரிந்தெடுத்து ஆண்டவரே முத்தரித்து உம்மை துதிக்கும்படியாக, உம்மை ஸ்தோத்திரிக்கும்படியாக, ஆண்டவரே உம்மை வாழ்த்தும்படியாக கர்த்தர் கொடுத்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க கடவுள் எங்களுக்கு கிருபை செய்தீர். ஆண்டவரே, தூய ஆவியானவர் மேசியாவின் மீது இறங்கி இருந்தார். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, நற்செய்தியை பறைசாற்றுவதற்காக, விடுதலையாக்குவதற்காக, குணப்படுத்துவதற்காக, ஆண்டவரே நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்குவதற்காக தூய ஆவியானவரே நீர் மேசியாவை நிரப்பி இருந்தீர், அபிஷேகித்திருந்தீர். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசங்கிக்கும்படியாக நீர் அவரோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவே, நீர் இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்தில் அதை நிறைவேற்றி முடித்துவிட்டு எங்கள் மீது அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. நாங்களும் ஆண்டவரே எங்கள் காலம் முழுவதும் நாங்கள் பாடியது போல ஜீவ காலம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கப்படாத இடங்களிலே அறிவிப்பதற்கு எங்களை பக்குவப்படுத்த ஆண்டவரே எங்களை அதற்கென்று அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. திருச்சபையின் ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே அது தன்மையில் விழுந்த கடமை என்பதை உணர்ந்தவர்களாக செயல்படுவதற்கு தூய ஆவியானவரே நீர் உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆத்துமா ஒன்றும் ரட்சிக்காமல் வெறும் கையனாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்காதபடி கர்த்தாவே, ஒரு கூட்ட மக்களை எங்களோடு நித்திய ஜீவ ராஜ்யத்திற்குள் எடுத்து செல்கிற மக்களாக ஆண்டவரே நீர் எங்களை உபயோகப்படுத்தும்படி உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் அப்படிப்பட்ட அந்த கிருபை வரங்களை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த திருச்சபையிலே இப்பொழுது இருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த ஆலய ஆராதனையிலே பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தனிப்பட்ட விதத்திலே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் இந்த வேளையிலே யாராவது தங்களுடைய வாழ்வை உமக்கு ஒப்பு கொடுத்தார்கள் என்றால் நீர் அவர்களை உம்முடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. தன்னுடைய வாழ்வை உம்முடைய ஊழியத்திற்கென்று அர்ப்பணிக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நீர் பலனை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். தூய ஆவியானுடைய பலத்தை கொடுத்து அவர்கள் கர்த்தாவே இந்த தேசத்திலே சாட்சியாய் வாழ்வதற்கு நீர் அவர்களோடு இடைபடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை யாராவது நோயோடு வேதனையோடு நொறுங்குண்ட இருதயத்தோடு அமர்ந்திருப்பார்கள் என்றால் நீர் உம்முடைய ஆணியில் பாய்ந்த கரத்தால் தொட்டு அவர்களை சுகமாக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. உன் வேதனை நீங்கி சுகமாயிருந்து என்று கூறினீரே, இவர்கள் வேதனை நீங்கி சுகமாயிருந்து இந்த ஆலயத்தை விட்டு செல்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதியாயிருந்தாலும் சரி, தேவனே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை அறிந்து உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்கள். நீர் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நிமித்தமாய் நொறுங்குண்டு இருக்கிறவர்களை நீர் அவர்களுடைய காயங்களை, இருதயத்தின் காயங்களை நீர் கட்டும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய திருச்சபையை உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தில் நீர் எங்களை வைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
இந்திய தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இந்திய தேசத்திலே வாழ்கிற எல்லா மக்கள் கூட்டமும் ஆண்டவரே சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு ஏற்ற விதத்திலே அவர்கள் ஆளுகை செய்வதற்கு அவர்களுக்கு நல்ல இருதயத்தை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் சமாதானமுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு எங்களை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கும்படி உடைய வேதத்தில் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அது உமக்கு முன்பதாக பிரியமாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மிடம் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே, எங்கள் தேசம் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். இயற்கை உபாதையிலிருந்து பேர் அழிவிலிருந்து எங்கள் தேசத்தை நீர் பாதுகாக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அண்டை நாடுகளோடு சமாதானமான ஒரு வாழ்வை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டிற்காக வேண்டுதல் செய்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் வாழ்கின்ற இந்த மாநிலத்திலே ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆளுகிறவர்களுக்கு நல்ல சுக பலனை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஞானத்தை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். எல்லா மக்களும் சந்தோஷமாய் வாழ்வதற்கு ஏற்ற விதத்திலே அவர்கள் ஆளுகை செய்வதற்கு ஏற்ற ஆண்டவரே நீர் கிருபை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் தேசம் ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவிலே வளருவதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இப்பொழுது நினைக்கிறோம். அவர்களை பலப்படுத்தும். இந்த நாளிலே கிராமங்களிலே ஆண்டவரே வட மாநிலங்களிலே எங்கேயும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறவர்களுக்கு விரோதமாய் மக்கள் கூட்டம் எழுப்பினார்கள் என்றால் அவர்கள் செயல்படுத்துகிற ஒவ்வொரு செயல்பாடும் ஒன்றுமில்லாமல் போகட்டும். விடுதலையோடு மக்கள் உம்மை ஆராதிக்கட்டும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட தேசத்திலே நீர் எங்களை வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய திருமண்டலத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. தென்னிந்திய திருச்சபையை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. வட இந்திய திருச்சபையை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. மார்த்தோமா மெத்தடிஸ்ட் திருச்சபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பெண்டிகாஸ்டல் திருச்சபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே இந்த தேசத்திலே ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொண்டு உம்மை விடுதலையோடு ஆராதிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். தென்னிந்திய திருச்சபையினுடைய பிரதம பேராயருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே இந்த அனைத்து பேராயத்தையும் நல்வழியிலே நடத்தி செல்வதற்கு வேண்டிய கிருபை வரங்களை பரத்திலிருந்து எங்களது பிரதம பேராயருக்கு கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பேராயரை கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். நல்ல சரீர சுகத்தை பலத்தை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. சென்னை பேராயம் ஒரு மாதிரி பேராயமாக மாறுவதற்கு, ஒரு எடுத்துக்காட்டான பேராயமாய் மாறுவதற்கு ஆண்டவரே வழிநடத்துவதற்ற கிருபைகளை பேராயருக்கு கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஒற்றுமையோடு எல்லா மக்களும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும், எல்லா மக்களும் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தவும் அந்த சூழ்நிலையை உருவாக்கி தரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய ஆயருக்காக ஜெபிக்கிறோம். ஆயர் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த குருசேகரத்தில் இருக்கிற குருசேகரத்தினுடைய செயலர், பொருளர் மற்றும் அனைத்து அங்கத்தினர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். கிளை சபைகளுக்காக வேண்டுதல் செய்கிறோம். கிளை சபைகளிலே பணியாற்றுகிற உபதேசியர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆலய பாடகர் குழுவினருக்காக, ஆலய பணியாளருக்காக ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நாங்கள் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் ஆண்டவரே. மறுபடியும் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு கொண்டிருக்கிறவர்கள் யாராவது தங்களுக்கு இந்த தேவைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, என்னென்ன காரியத்திற்காக வேண்டுதல் செய்கிறார்களோ அவர்களுக்கு நீரே ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பலமும் நம் அனைவரோடும் கூட இன்னும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக.
உம்மையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வீக சமாதானத்தோடு சென்று வர கடவோம்.